ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மள படம் பார்க்குறதுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போல்லாம் நம்ம ஃபேமிலியோட அதிகமாக படம் பார்க்குறோம். குழந்தைங்களோட தியேட்டரில் போய் படம் பார்க்குறோம், வீட்டில் ஓடிடியில் படம் பார்க்குறோம். வீக்கெண்ட் ஆனால் ரொம்ப ஜாலியாக வீட்டில் படுத்துக்கிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியாக படம் பார்க்குறோம். எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மளாம் குழந்தைங்களா இருந்தப்போ நம்மளாம் எப்படி படம் பார்த்தோம்? ஏதாவது ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட், சாமி படங்கள் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஒரு தெருவில் இருக்க லேடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மூவிக்கு போயிட்டு வருவாங்க. முடிஞ்சால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப ஃபைட்வெல்லாம் இருக்க மாதிரி மூவிஸ் வரும்பொழுது அப்பாக்கள் அவங்க போய் படம் பார்த்துட்டு வருவாங்க. நம்மளை ஏதாவது குழந்தைங்க நடித்த படம் இல்லை அனிமல்ஸ் இருக்க மூவி அந்த மாதிரி இதுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 படம் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அப்போ வந்த மூவிஸ் எல்லாமே ஒரு டார்கெட் ஆடியன்ஸோடு தான் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வர்ற மூவிஸ் அந்த மாதிரி எந்த ஒரு டார்கெட் ஆடியன்ஸோடவும் வர்றது கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா படமுமே ஒரே மாதிரி தான் வருது. ஒரு விஷயத்தை இப்போ நான் நோட் பண்ண வரைக்கும் ஈவன் பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட நடிக்கிற படங்கள் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஒரு படத்தில் ஹீரோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பெரிய ஹீரோ, அவர் யாருன்னு அவரை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் கண்ணில் பார்க்குறவங்க எல்லாரையும் கடைசி வரைக்கும் கொண்டுக்கிட்டே இருக்கார். அவர் ரொம்ப பெரிய ஹீரோன்னு நம்ம கொண்டாடுறோம். அந்த படத்தை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம், அதுவும் குழந்தைங்களோட. இன்னொரு படத்தில் ஹீரோ அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக அப்பாவிகளையும் கஷ்டப்படுத்துகிறாரு. அதுக்கு குறுக்க வர்ற எல்லாரையும் கடைசி வரைக்கும் கொன்னுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு படத்தில் ஹீரோ எல்லாரையும் ஃபர்ஸ்ட்லேருந்து கொன்னுக்கிட்டே இருக்காரு. அவர் ஏன் எல்லாரையும் கொல்றாருங்கிறதையே கடைசியில் தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த படம் எல்லாத்துலேயும் தனக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லை நடக்கணும்னா அதுக்காக யோசிக்காமல் எல்லாரையும் கொண்டுக்கிட்டே இருந்தால் அவங்கள நம்ம ஹீரோன்னு சொன்னோமா இல்லைன்னா வில்லன்னு சொன்னோமா? ஆனால் இப்போது அதே விஷயத்த நமக்கு பிடிச்ச ஹீரோ செய்கிறாங்க, நம்மளும் அதை கொண்டாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது என்ன மாதிரிய மனநிலை? நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம இதை தான் காமிச்சிட்ருக்கோம். இதை பார்த்து வளர்கிற குழந்தைங்க மனசில் என்ன பதியும்? நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா, நம்ம நல்லா இருக்கணும்னா யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலான்னு தானே அவங்க மனசில் பதியும். அடுத்து இதையும் தாண்டி வில்லன்களை கொண்டாடுற புது கல்ச்சர் வேறு நம்மக்கிட்ட வளர்ந்துருக்கு. ஒரு படத்தில் வில்லன் பேசுகிற டைலாக் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுது. அதை குழந்தைங்க திரும்ப திரும்ப பேசுகிறாங்க, அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் யோசித்து சொல்லுங்கள். நாளைக்கு உங்கள் குழந்தை நீங்கள் பார்த்த இந்த படத்தில் வர்ற ஹீரோ மாதிரியோ இல்லை வில்லன் மாதிரியோ பண்ணுனா உண்மையாகவே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஏன் நம்ம இதை செய்கிறோம்? ஏன்னா நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நாமளே உணராமல் குழந்தைங்க மனசில் இவ்வளோ கெட்ட விஷயங்களை நம்ம விதைச்சிக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் யாரையும் படம் பார்க்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அடுத்த முறை குழந்தைங்களோட படத்துக்கு போகிறீங்கன்னாலோ இல்லை வீட்டில் ஓடிடியில் ஒரு மூவியை பார்க்க போகிறீங்கனாலோ பேர் மினிமமாக அதோட ஒரு ஸ்டோரி லைனையாவது செக் பண்ணுங்கள். அந்த ஸ்டோரி லைன் நம்ம குழந்தையோட பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிங்க. நாம் பார்க்க போகிற படத்துலேருந்து குழந்தைங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கற்றுக்காட்டியும் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையுமாவது கற்றுக்காமல் இருக்கட்டும். அந்த பொறுப்பை பேரண்ட்ஸான நாம் தான் கையில் எடுக்கணும். அப்படி பார்க்குறதுக்கு அந்த வீக்கெண்ட் எந்த ஒரு நல்ல படமும் கிடைக்கலையா, குழந்தைங்கள ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. உங்கள் ஊர்லேயே நீங்கள் பார்க்காத எவ்வளவோ அமைதியான இடங்கள் இருக்கும், ஒரு இயற்கையை ரசிக்கிற மாதிரி இடம் இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போங்க. இல்லை ஜஸ்ட் ஒரு ரோட் ட்ரிப் கூட போங்க. ஃபேமிலியாக ஏதாவது கதை பேசிட்டு கூட போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் குழந்தைங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோன்னு நினச்சி அவங்க மனசில் நஞ்சை விதைக்காதீங்க. அவங்களோட எதிர்காலத்தை நீங்களே உங்கள் காசால் உங்கள் கையால் வீணாக்காதீங்க. இதை கண்டிப்பாக உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி உங்கள் மனசில் உறுத்திட்டு இருக்க ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எதை இனி நாம் செய்யக்கூடாதுன்னு தோணுதோ அதையும் ஷேர் பண்ணுங்கள், நாம் பேசலாம்.